இதுல நாளைய தினம், அதாவது டிசம்பர் 8ஆம் தேதி ஒரு நாள் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலுமே மழைப்பொழிவின் தாக்கம் குறைந்திருக்கும். காவிரி டெல்டா மாவட்டங்கள்லையும் இந்த தற்போது பெய்து வரும் மிதமான மழையின் தாக்கமும் நாளைய தினம் விலகி இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இதன் காரணமாக விவசாயிகள் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும், பூச்சி கட்டுப்பாடு, களை கட்டுப்பாடு, உரமிடுதல் போன்ற அனைத்து பணிகளையும் நாளைய தினம் டிசம்பர் 8ஆம் தேதி நம்பிக்கையாக நீங்க திட்டமிடலாம். ஆனால் அடுத்த சுற்று மழைப்பொழிவு 5ஆம் சுற்று வடகிழக்கு பருவமழை டிசம்பர் 9ஆம் தேதி தொடங்க இருக்கு. 9ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி முற்பகல் வரைக்கும் நீடிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. விட்டு விட்டு மழைப்பொழிவை கொடுக்கும். இந்த 5ஆம் சுற்று வடகிழக்கு பருவமழையின் முதல் பகுதியில காவிரி டெல்டா மாவட்டங்கள் பிரதானமாக மழைப்பொழிவை பெறும். தென் மாவட்டங்கள்லையும் வட மாவட்டங்கள்லையும் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. வானிலை அமைப்பை பொறுத்தளவிற்கு அந்தமானை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி இருக்கு. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தொடர்ந்து மேற்கு நோக்கி